வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமாக இப்போ தேட்டர்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் கேரக்டரில் எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. எப்படி படம் தேருமா தேராதா, படத்தில் என்னெல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதில் கதைன்னு எடுக்கும்போது படத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா தவறி போனதுக்கப்புறம் தன்னோட குடும்பத்தை அவங்க தான் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மொத்தமாக 2 சிஸ்டர்ஸ், அம்மாவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராதிகா சரத்குமார் பண்ணுறாங்க. இப்படி பீஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு ஏதோ ஒன்று போயிட்டுருக்க வாழ்க்கையில் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுடி இவங்களோட வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறான். ஸோ குடி போதையில் வந்து மாற்றி வீட்டுக்குள்ளே என்ட்ராகி ஒரு சில பிரச்சனைகள் ஆகுது. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வீட்டுக்குள்ளே இறந்து போக இந்த பாடியை இவங்க வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வைக்கிறதுக்கு, அதாவது க்ளீனாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த பிளான் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆச்சா இல்லையா, இன்னொரு சைடில் வந்து காணாமல் போனால் தன்னோட அப்பாவை தேடி, அதாவது கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இறக்கி விட்டு எங்கே காணாமல் போனார், யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெறி கொண்டு தேடிட்டு இருக்கக்கூடிய சுனில் பக்கத்தில் இவங்க மாட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறத பயங்கர ஃபன்ஃபுல்லாக எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் ரெடியாக இருக்குங்க. ஸோ படம் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. படத்தில் காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தோட அந்த ஜேனருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்து நகர்த்தியிருக்கிறாங்க. அண்ட் படத்தில் கீர்த்தி சுரேஷோட பர்ஃபார்மன்ஸும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. வழக்கமாக எல்லா படங்கள்லையுமே அவங்க எடுத்துக்கக்கூடிய ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அவங்களோட வழக்கம். அதுதான் அவங்களோட ஸ்டைல்னு கூட சொல்லலாம். ஆனால் அது இந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. சின்னதாக பேசக்கூடிய டைலாக் டெலிவரிஸ்லேருந்து ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு சைடில் இவங்களுக்கு சப்போர்ட்டிவான ரோலில் வந்து நம்ம ராதா சரத்குமார், ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் சுனில்னு சொல்லி எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் வந்துட்டு போகிறாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. மேக்கிங் வைஸ் இந்த படத்தோட எடிட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. மேலும் இந்த படத்தில் ஒரு நல்ல கதையும் இருக்கும். ஸோ இந்த குடும்பத்தில் வந்து நான் மேலோட்டமாக ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னொரு சைடில் வந்து நிறைய பிரச்சனைகள், கடைசியாக வந்து துப்பாக்கி இவங்க கையில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி நிறைய விஷயங்கள் காட்டப்படும். அது எல்லாத்தையுமே இவங்க கொண்டு வந்து ஸ்டேஜ் பண்ண விதமும் நல்லாயிருக்கும். அந்த அந்த ஸ்பாட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அந்த காமெடியாக ஒர்க் ஆகுறதெல்லாம் ரொம்ப ரேரு. அது இந்த படத்தில் நிறைய இடங்களில் கிளிக் ஆச்சு. மொத்தத்தில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு டீசெண்டான ஒரு நல்ல டார்க் காமெடி நிறைஞ்ச திரைப்படம். ஸோ படத்தில் அந்த டார்க் காமெடி மட்டும் இருந்தால் நல்லா ஒர்க் ஆனாலே போதும் நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.